நம்மளோட ஷோல நிறைய வித்தியாசமான சினிமா நியூஸ், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், சூப்பரான ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நேற்று நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸில் தர்மதுரை படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பட் அதோட கண்டினியூட்டி இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸில் காத்துட்டு இருக்கு. ஸோ தர்மதுரை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சீனு ராமசாமி. லீட் ரோலில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அண்ட் 3 பிரிட்டியான ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் வந்திருந்தாரு, டைரக்டர் பாலா. ஸோ என்னதான் விஜய் சேதுபதி பாலாவோட டைரக்ஷனில் இன்னும் எந்த படமும் நடிக்கலனா கூட டைரக்டர் பாலா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் விஜய் சேதுபதிக்கு கொடுத்துருக்காரு. பாலா மட்டும் இல்லாம வந்திருந்த மற்ற செலிபிரிட்டிஸும் விஜய் சேதுபதி பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு தொடர்ந்து நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய பயோடாட்டெலாம் ரெடி பண்ணி வேலைக்கு போகலாம், அவள் தான் நமக்கு சினிமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு நான் போன சமயம் அந்த ஃபுல் ஸ்டாப் அழிச்சிட்டு என் வாழ்க்கையை தொடங்கி வச்ச மனுஷன். அதாவது ஒருத்தன் யார் என்ன எதுவுமே தெரியாமல் அவனை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது அது ஒரு தனி பெரிய விஷயம். ஆனால் நாளே என்கிட்ட ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்து என்னை படிக்க சொல்லி அப்புறம் என்கிட்ட ஒப்பீனியன் நாங்கள் 1 மணி நேரம் அந்த ஸ்கிரிப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வேறு யாருக்கும் இந்த பெரிய மனசு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்னை முழுசாக நம்பினார். படம் வந்ததுக்கப்புறம் எனக்கு பெருசாக ரெக்கக்னிஷன் இல்லைனாலும் நான் திறமைசாலிங்கிறத சந்திக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். நான் காலைல எழுந்துச்சி போகிறது தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டுக்காக, தர்மதுரை படத்தோட ஷூட்டுக்காகலாம் தெரில. ஆனால் தென்மேற்கு பருவக்காற்று ஷூட்டப்போ நான் எப்படி இருந்தேனோ அந்த மனநிலைமைக்கு எனக்கு கொண்டு போச்சு. அந்த மனோரதம் அப்படிங்கிறதுல ஏறி நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ பார்த்தாலும் சினிமா தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான் அது. சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்து அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு சொல்லுவானே. சரி மணி என்னடா? மணி 1 டே ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை அவங்ககிட்ட தான் கற்றுக்கிடணும். அதுக்காக சீனுவை என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. யுவனுக்கு மட்டுமா இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சீனும் பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடித்த இந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருக்கான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். முதல் படத்துலேருந்து என்ன சீனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண, அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே மீன்னு சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சில ஹீரோவுக்கு நான் ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. ரொம்ப நன்றிண்ணே. நான் கதை சொன்ன அன்று ஒரு அதிகாலையில் ஒரு வீட்டில் வச்சு ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு இந்த கதையை நான் சொன்னேன். கதை கேட்ட உடனேயே சுரேஷ் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்குள்ளே அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. மாமா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து கூட இந்த படம் நிச்சயம் பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இளைஞனா, ஒரு பரபரப்பு, அந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஆவேசம், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு துடிதுடிப்பு, தன்னோட படுக்கை அறையில் கூட உலக நடிகர்களுடைய படங்களெல்லாம் ஒட்டி வச்சு அதில் தன்னோட படத்தையும் ஒரு மூலையில் ஒட்டி வச்சு தினம் காலையில் எழுந்திரிச்சு அதை பார்க்குற ஒரு சினிமா காதலன், அப்படி தான் சொல்லணும். திரு ஆர்கே சுரேஷ், இந்த படம் இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் சுரேஷோட உழைப்பு. தர்மதுரை அப்படின்ற இந்த டைட்டிலே நான் ஃபஸ்ட்டு தர்மன் தான் டைட்டில் வச்சுருந்தேன். இல்லை மாமா, நீங்கள் தர்மதுரைன்னு வைங்க, பழைய படம் மாதிரி ஆயிராதா, நமக்கு இருக்கிற இயற்கையான ஒரு இதை பயத்தை சொன்னோம். என்னை விட வயதில் குறைந்த தம்பி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கதாநாயகன் என்னை தேடி வந்து நீங்கள் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மபுரம்.